அன்புடையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திரு அவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் சோகத்தில் வாழும் நபர்கள் என்ன செய்வார்கள், திரு அவை யாரை பிரதிபலிக்கிறது, பங்கு தந்தையர்களை எச்சரித்திருக்கும் வத்திக்கான் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வார பொதுமறை கல்வி உரையில் சோகம் எப்படிப்பட்டது, சோகத்தில் வாழும் நபர்கள் என்ன செய்வார்கள் ஆகியவற்றை பற்றி தனது உரையில் கூறியிருக்கிறார் திருத்தந்தை அவர்கள். அந்த காணொளிதான் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதி. வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கில் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் பற்றிய தனது தொடர் மறைக்கல்வி உரையின் 7ஆம் பகுதியாக சோகம் என்னும் தீயொழுக்கம் பற்றிய தனது கருத்துக்களை திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். ஆன்மாவின் வருத்தம் என்று அழைக்கப்படும் இந்த சோகமானது மனிதன் தனது மகிழ்ச்சியை உணரவிடாமல் தடுக்கின்றது என்றும் இந்த சோகத்தை நேர்மறையான வழியில் நிர்வகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிலர் தீயோரிடமிருந்து வரும் மனக்கசப்பு இதயத்தை பாதிக்க அனுமதிக்கின்றனர். இது குறித்து நாம் கவனமாயிருப்போம். வருத்தப்படுவது என்பது மிகவும் கசப்பான, இனிப்பற்ற, மோசமான மிட்டாயை சுவைப்பது போன்றது. பின்பு உக்ரைன், பாலஸ்தீனம், இஸ்ரேல் மற்றும் பர்மா ஆகிய நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களை மறக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் திரு அவை விரைவில் கொண்டாடவிருக்கும் ஒரு திருவிழாவை நினைவு கூர்ந்து திருத்தந்தை அவர்கள் தனது பார்வையாளர்கள் சந்திப்பை நிறைவு செய்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடவிருக்கும் புனித லூர்து அன்னை திருவிழாவானது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் மென்மையோடு வரட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது ஆசீர். புனித லூர்து அன்னையின் திருவிழா கொண்டாட்டமானது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் நிறுவப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஜெப நாளாக உலக நோயாளர் தினத்தின் ஒரு பகுதியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவின் முதல் புனிதரை அறிவிக்கும் திரு நிகழ்வுகள் வத்திக்கானில் புனித பேதுரு வளாகத்தில் நடைபெற்றது. அங்கே நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். மம்மா அன்டுலா என அர்ஜென்டினா மக்களால் அழைக்கப்படும் புனித யோசேப்பின் மரிய அந்தோனியா என்ற அருளாளர் கடந்த பிப்ரவரி 11ஆம் நாளன்று லூர்து அன்னை திருவிழாவின் போது திரு அவையின் புதிய புனிதராகவும் அர்ஜென்டினாவின் முதல் புனிதராகவும் அறிவிக்கப்படும் விழாவானது வத்திக்கானில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமீபத்தில் அந்நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேவியர் மிலை அவர்கள் கலந்து கொண்டார். கடந்த காலங்களில் அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அறிவில்லாதவர் என்று விமர்சித்திருந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதற்காக மன்னிப்பு கேட்டிருந்தார். மேலும் இந்த புனிதர்பட்ட விழாவின் முடிவில் இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அதிபரும் மற்றொரு தருணத்தில் மீண்டும் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது. மிலை அவர்களின் தேர்தல் மற்றும் அர்ஜென்டினா அதிபரின் முதல் சர்வதேச பயணத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்னர் அவர் இஸ்ரேலுக்கு சென்றதை தொடர்ந்து இருவருக்கும் இடையே நடந்த முதல் சந்திப்பாக இது அமைந்திருந்தது. அருளாளர் மாமா அன்டுலா அவர்களுக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்ட போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது துணிச்சல் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இயேசு சபை குருக்களோடு செயலாற்றிய ஒரு பொது நிலையினரை சார்ந்த பெண் தான் அவர் என்றும், அர்ஜென்டினா ஸ்பெயின் நாட்டு பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த காலத்தில் அவர் வாழ்ந்தபோது இயேசு சபையினர் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் என்றும், அதன் பிறகு மாமா அன்டுலா அவர்கள் இயேசு சபையினர் விட்டுச் சென்ற பணியை கையில் எடுத்ததோடு அச்சபையை சார்ந்த ஒருவர் தனக்கு பரிசாக வழங்கிய சிறப்பு ஆடையை அணிந்து கொண்டு நாடு முழுவதும் நற்செய்தி பணியாற்ற தன்னை அர்ப்பணித்தார் என்றும் திருத்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இன்று அவர் அப்போஸ்தலிக்க ஆர்வத்திற்கும் துணிச்சலுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். எனவே இன்றைய புனிதர் மரிய அன்டனியா அவர்கள் நமக்கு பெரிதும் உதவுவார் என்ற நம்பிக்கையில் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. புனித பேதுரு பேராலயத்தில் இந்த விழா நடந்ததால் மற்றதோடு ஒப்பிடும்போது இந்த புனிதர் பட்டம்
தனித்துவமானதாக அமைந்திருந்தது. பெர்னினியின் விதானத்தை சாரக்கட்டி இல்லாமல் காணக்கூடிய கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாக இது இருக்கும். அதன் மறுசீரமைப்பு இந்த மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டு யூபிலி கதவு திறக்கும் முன் டிசம்பரில் முடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவை எப்படிப்பட்டது, அது யாரை பிரதிபலிக்கிறது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் ரோமை கியூரியா அங்கத்தினர்களிடம் திருத்தந்தை அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையில் பெண்களின் மறுக்க முடியாத முக்கியத்துவத்தை ரோமன் கியூரியாவின் சில குறிப்பிடத்தக்க நபர்களிடம் பேசும்போது வலியுறுத்தியுள்ளார். வழிபாட்டு சீர்திருத்தம் மற்றும் நடைமுறை தொடர்பான விவகாரங்களை நிர்வகிக்கும் திருவழிபாடு மற்றும் சடங்குகளின் ஒழுங்குமுறைக்கான திருப்பிடக் கழக உறுப்பினர்களிடையே பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார். திரு அவை என்றாலே பெண் தான் திரு அவை. திரு அவையில் அதன் உருவமாக அன்னை மரியா இருக்கின்றார். பேதுருவை விட பெரிய நிலையில் அன்னை மரியா இருக்கின்றார். திரு அவை ஒரு பெண் என்பதால் திரு அவையை சீர்திருத்துவது எப்போதும் வாழ்க்கை துணை நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று கூறினார். மேலும் வழிபாட்டு முறைகளில் ஞாயிறு மற்றும் திருவிழா நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அங்கிருந்த உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். விடைபெறுவதற்கு முன்பாக அவர்களின் பணி மற்றும் திரு அவைக்கான சேவை பெரியது என்பதையும் அழகானது என்பதையும் திருப்பிடக் கழக உறுப்பினர்களுக்கு திருத்தந்தை நினைவுபடுத்தினார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை அவர்களின் பார்வையில் ஓர் பாலின ஈர்ப்பாளர்கள் பெறும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை வெளியிட்டிருக்கிறது கிரெடெரே இத்தாலிய பத்திரிகை. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கிரெடெரே என்ற இத்தாலிய இதழானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடனான நேர்காணலின் முன்னோட்டத்தை வெளியிட்டது. அதில் பல எதிர்வினைகளை உருவாக்கிய ஃபிடூசியா சுப்ளிகன்ஸ் அறிக்கை மீண்டும் விவாதிக்கப்பட்டது. மேலும் திருத்தந்தை அவர்கள் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மக்களை சுரண்டும் ஒரு தொழிலதிபருக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தால் அது மிக கடுமையான பாவம். ஆனால் யாரும் அதிர்ச்சியடைய மாட்டார்கள். அதே சமயம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் அவதூறு செய்கிறார்கள். இதுதான் பாசாங்குத்தனம். முழுமையான நேர்காணல் மறுநாள் வெளியிடப்பட்டது. அதில் ஆவணத்தை வாசிப்பதற்கான திறவுகோள் என்னவென்றால் ஏற்றுக்கொள்வது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளக்குகிறார். மேலும் யாருக்கும் ஆசீர்வாதம் மறுக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நான் தன் பாலின திருமணத்தை ஆசீர்வதிக்கவில்லை. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் 2 நபர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மேலும் எனக்காக ஜெபிக்கும்படி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஃபிடூசியா சூப்ளிகன்ஸ் டிக்ளரேஷன் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. அருட்தந்தையானவர் ஒரு பாலின ஜோடி அல்லது தம்பதிகளை ஒழுங்கற்ற சூழ்நிலையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஆசீர்வதிக்கலாம் என்பது குறித்து அது விளக்குகிறது. ஆசீர்வாதங்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உறவின் ஒப்புதலாக இருக்கக்கூடாது என்று ஆவணம் வலியுறுத்துகிறது. இருப்பினும் ஃபிடூசியா சூப்ளிகன்ஸை தெளிவற்றதாக பார்க்கும் ஆயர்களும் இருக்கின்றனர். இது ஒரே பாலின உறவை மறைமுகமாக ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது என்பது அவர்களது வாதம் என்பது கவனிக்கத்தக்கது. 27 நாடுகளைச் சேர்ந்த மாறுபட்ட நம்பிக்கை கொண்ட 50க்கும் மேற்பட்ட ஆயர்கள் இணைந்து A Common Witness Calling and Commitment என்ற ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த மாதம் ஆங்கிலிக்கன் மற்றும் கத்தோலிக்க திரு அவைகளிலிருந்து 50 ஆயர்கள் ரோம் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள கேண்டர்பரியிலிருந்து ஒரு வார திருப்பயணத்திற்காக புறப்பட்டனர். இது கிறிஸ்தவ ஒன்றிப்பின் ஜெப வாரத்துடன் இணைந்த ஒன்றாக இருந்தது. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் ஒரு கிறிஸ்தவ ஜெப சேவையை அது உள்ளடக்கி இருந்தது. இப்போது மாறுபட்ட நம்பிக்கை கொண்ட ஆயர்கள் ஆர் காமன் விட்னஸ் காலிங் அண்ட் கமிட்மெண்ட் என்ற தலைப்பில் ஒரு கூட்டு ஆவணத்தை வெளியிட்டுள்ளனர். ஒற்றுமையுடன் வளரவும் உலகளாவிய பிரச்சினைகளில் ஒன்றாக வேலை செய்யவும் அவர்களின் விருப்பத்தை இந்த அறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 4 நூற்றாண்டுகளின் மோதல் மற்றும் பிரிவினைக்கு பிறகு கத்தோலிக்க திரு அவை மற்றும் ஆங்கிலிக்கன் திரு அவையின் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நல்லிணக்கத்தை நோக்கிய நடைப்பயணத்தில் ஒற்றுமை இப்போது ஏற்பட்டுள்ளது. தூய ஆவியானவர் செயல்பட்டதால் பயணம் சுமூகமாகியுள்ளது. நமது திரு அவைகள் உரையாடலில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன. இதில் உள்ள 50 ஆயர்கள் இன்டர்நேஷனல் ஆங்கிலிக்கன் ரோமன் கேத்தலிக் கமிஷன் ஃபார் யூனிட்டி அண்ட் மிஷன் என்பதன் அங்கத்தினர்களாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள 27 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அருளடையாளங்களை வழங்குவது தொடர்பாக பங்கு தந்தையர்களை எச்சரித்திருக்கிறது வத்திக்கான். அது ஏன் என்று இந்த பகுதியில் பார்ப்போம்.
அருள் அடையாளங்களை நடத்தும் போது கவர்ச்சிகரமான படைப்பாற்றலை பயன்படுத்தும் பங்கு தந்தையர்களுக்கு வத்திக்கான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அருட்தந்தையர்களின் முறையற்ற உச்சரிப்புகளால் பொருளற்றதாக மாறிய அருள் அடையாளங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக நம்பிக்கை கொள்கைக்கான திருப்பிடக் கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது. உதாரணமாக திருமுழுக்கை சொல்லலாம். அப்போது அருட்தந்தை, உனக்கு படைத்தவரின் பெயரில் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அல்லது உங்கள் தந்தை மற்றும் தாயின் பெயரில் நாங்கள் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். படைப்பாற்றலுக்கு இடமிருக்கும் பிற பகுதிகள் இருக்கின்றன, ஆனால் அருள் அடையாளங்களில் அல்ல என்று திருப்பிடக் கழகம் சுட்டிக்காட்டுகிறது. 13 பக்கங்கள் கொண்ட இந்த உரையானது அருள் அடையாளங்கள் அருட்தந்தையின் சொத்து அல்ல, அவை திரு அவையின் சொத்து என்பதையும் அவற்றை நிர்வகிப்பது அவரது கடமை என்பதையும் நினைவூட்டுகிறது. தண்ணீர், ரொட்டி, திராட்சை ரசம் அல்லது எண்ணெய் போன்ற அருள் அடையாளங்களின் நிறுவப்பட்ட பொருள் மற்றும் வடிவத்தை அருட்தந்தையர்கள் மதிக்க வேண்டும். அருள் அடையாளங்கள் வழங்கும் விதமானது பாரம்பரியம் மற்றும் திருவிவிலியத்தின் அடிப்படையில் ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது என்று வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த எச்சரிக்கையானது திரு அவையின் வாழ்வில் அருள் அடையாளங்கள் இன்றியமையாத பகுதியாக இருப்பதை பதிவு செய்கிறது. மேலும் திரு அவை நேரடியாக நிறுவியுள்ள அருள் அடையாளங்களை பெற விசுவாசிகளுக்கு உரிமை உண்டு என்பதையும் அது நினைவுபடுத்துகிறது. அசர்பைஜான் நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். நாகனோ கராபக் என்ற பகுதி அசர்பைஜானில் அமைந்துள்ளது. இது பெரும்பான்மையான அர்மேனிய மக்களை கொண்டுள்ளது. இதன் விளைவாக அந்த பிராந்தியத்தில் எந்த நாட்டிற்கு அதிக உரிமை உண்டு என்பதை மையமாக கொண்ட மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது எதற்கெடுத்தாலும் உண்டாகும் தாக்குதல்களாக பரிணமித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. அசர்பைஜானியர்கள் அங்குள்ள ஆலயங்களுக்குள் நுழையும் பல வீடியோக்கள் இருக்கின்றன. அதில் அவர்கள் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலுவைகள் என கண்ணால் காணும் அனைத்தையும் அழிக்கத் தொடங்குகிறார்கள். ஆலயங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. ஆனால் சர்வதேச பாரம்பரிய தலங்களாக ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிக்கும் பல ஆலயங்களை அழிக்க முடியாது. நாகனோ கராபக் 1923ஆம் ஆண்டு சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியுடன் அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே போர் வெடித்தது. இதனால் கிறிஸ்தவர்கள் நடுவில் சிக்கிக் கொண்டனர். நாகோனோ கராபக்கில் ஒரு மடாலயம் உள்ளது. இது டேடிவாங்க் என்று அழைக்கப்படுகிறது. எங்கள் துறவிகள் அங்கே இருந்துதான் எப்போதும் வருகிறார்கள். இந்த மடாலயத்திற்கு ஜெபம் செய்ய செல்ல எங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அசர்பைஜான் தடை விதித்தது. சொல்லப்போனால் ஏற்கனவே உள்ளவர்களை விடுவிப்பதை விட்டுவிட்டு மற்ற குருக்களுக்கும் தடை விதித்தனர். இந்த போர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் சில நாட்டு தலைவர்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசுகிறார்கள். இந்த பிராந்தியத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் நிலைமையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். 2016ஆம் ஆண்டு அர்மேனியாவிற்கு அவர் மேற்கொண்ட பயணத்தில் திருத்தந்தை அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார். அர்மேனியா மற்றும் தெற்கு காகசஸ் இடையே நிலவும் பதட்டமான சூழ்நிலை குறித்து எனது கவலையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஓர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வருமாறு அஜர்பைஜானும் நானும் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறோம். அந்த பிரதேசத்தில் வாழும் மக்களின் துன்ப நிலைமைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமானது. அவரது வார்த்தைகள் அர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்றன. என்னை பொறுத்தவரை அவருடைய வார்த்தைகள் ஓர் ஆறுதல். ஏனென்றால் ஒரு உண்மையான போதகர் எப்போதும் தனது சகோதரர்களுக்கும் ஆறுதல் கூறுவார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அவரது வார்த்தைகளின் எடையை நாம் அளவிட விரும்பினால் அது எப்போதும் பின்பற்றுபவர்களை பொறுத்தது. ஒரு நபரை பலர் பின்பற்றினால் உண்மையிலேயே அவரது வார்த்தையும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மோதலின் இருதரப்பினரும் கடந்த 2 ஆண்டுகளாக அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட்டு வருகின்றனர். ஆனால் இன்னும் அதை எட்டவில்லை. ஒரு அமைதி உடன்படிக்கை இறுதியாக கையொப்பமிடப்பட்டால் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள 1,20,000க்கும் மேற்பட்ட அர்மேனியர்கள் தாயகம் திரும்ப முடியும் என்பது கவனிக்கத்தக்கது. காசா பகுதியின் ஒரே கத்தோலிக்க பங்குதளம் 600க்கும் அதிகமான அகதிகளுக்கு புகலிடம் அளித்திருக்கிறது. அதன் பின்னணியில் உள்ள தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். அருட்தந்தை கேப்ரியல் ரோமெனிலி அவர்கள் அர்ஜென்டினாவில் பிறந்தார். ஆனால் 28 ஆண்டுகளாக அவர் மத்திய கிழக்கில் ஒரு மறைபரப்பு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவற்றில் 5 ஆண்டுகளை காசா பகுதியில் உள்ள ஒரு கத்தோலிக்க பங்கு தளமான திருக்குடும்ப பங்கில் கழித்தார். கடந்த ஆண்டு மோதல் தீவிரமடைவதற்கு முன்பு பெத்லஹேமுக்கு சென்ற அவர் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் தனது பங்கு தளத்திற்கு திரும்ப முடியவில்லை. காசாவில் உள்ள மற்றொரு மறைபரப்பு பணியாளரான அருட்தந்தை யூசுப் ஆசாத் அவர்கள்
600 அகதிகள் வசிக்கும் அந்த பங்கின் பொறுப்பை ஏற்றுள்ளார். எனவே தூரத்திலிருந்து அருட்தந்தை ரோமினெல்லி அவர்கள் தொடர்பில் இருக்க முடிகிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் காலையில் எழுந்து ஆலயத்தை சுத்தம் செய்கிறார்கள். மக்கள் எல்லா இடங்களிலும் தூங்குகிறார்கள். வயதானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் தேவாலயத்தில் தூங்குகிறார்கள். ஜெபமாலை சொல்கிறார்கள். திருப்பலியில் கலந்து கொள்கிறார்கள். பிறகு மற்ற சேவைகளுக்கு செல்கிறார்கள். அகதிகள் முகாமாக மாறியுள்ள பங்கு தளத்தை ஒழுங்கமைக்க அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. அது கடினமும் கூட. அகதிகளில் கத்தோலிக்கர்கள் மற்றும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பிரிவினர் இருக்கின்றனர். அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் தாக்குதலுக்கு முன்பு காசா பகுதியில் 135 கத்தோலிக்கர்கள் இருந்ததாக அருட்தந்தை ரோமினெல்லி தெரிவித்தார். அவர்களில் 29 பேர் குண்டுவெடிப்பு மற்றும் மருத்துவ பராமரிப்பு இல்லாததால் இறந்துள்ளனர். மேலும் 2 பெண்கள் ஸ்னைப்பர்களால் கொல்லப்பட்டனர். அன்றாட வாழ்க்கையை சமாளிக்க வடக்கு காசாவில் உள்ள பங்கில் தங்கியிருக்கும் மக்கள் சுத்தம் செய்தல், உணவு மற்றும் தண்ணீர் சேகரிப்பு, நோய்வாய்ப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வது மற்றும் குழந்தைகளுக்கு கற்பித்தல் போன்ற குழுக்களாக தங்களை தாங்களே ஒழுங்கமைத்துக் கொண்டனர். அன்றாட வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. வாரம் 2 முறை சமைத்து தங்களால் இயன்றதை கொடுக்கிறார்கள். மிக குறைவாகவும் அதிக விலையிலும் அவை கிடைக்கும். இராணுவம் வெளியேறியதால் மக்கள் பகலில் வெளியே செல்லலாம். ஆனால் வெகு தூரம் செல்ல மாட்டார்கள். அவர்கள் வெளியே சென்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானதை பெறுகிறார்கள். பின்பு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அருள் அடையாளங்களை தொடர்ந்து வழங்குவதுடன் அகதிகளை நம்பிக்கையுடன் வைத்திருப்பதாக அருட்தந்தை ரோமினெல்லி அவர்கள் தெரிவித்தார். காசா இன்னும் நரகமாகவில்லை. அதற்கு காரணம் இயேசு இன்னும் திரு நற்கருணையிலிருந்து மெய்ப்பு பணி நடவடிக்கையின் மூலம் ஆன்மாக்களை தொடர்வதால்தான். பங்குத்தளத்தில் திருமுழுக்கு மற்றும் நோயில் பூசுதல் போன்றவை தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அருட்தந்தை யூசுப் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி செய்திகளை நேரடியாக பெற்று ஆசீர்வதிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுக்கு இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்பதை விளக்கும் புத்தகம் ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த காட்சிகள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பதவி விலகிய நேரமாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம்தான் இந்த காட்சிகள். கத்தோலிக்க திரு அவையில் ஒரு முன் எப்போதும் இல்லாத காலகட்டம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஒரே பகுதியில் 2 திருத்தந்தையர்களின் சகவாழ்வு அமைந்திருந்தது. இப்போது ஒரு புதிய புத்தகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தாங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எவ்வாறு செயல்பட்டது என்பதை பற்றி விரிவாக விவரிக்கிறார். த சக்சஸர் என்ற தலைப்பில் வெளியிடப்பட இருக்கும் இந்த புத்தகமானது வத்திக்கான் பத்திரிகையாளரும் ஒத்துழைப்பாளரும் ரோம் ரிப்போர்ட்ஸின் முன்னாள் இயக்குனரும் ஏபிசி ஸ்பானிய செய்தித்தாளின் நிருபருமான ஜேவியர் மார்டினஸ் புரோக்கால் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முன்னோடியை பரந்த கண்ணோட்டத்தை வழங்குவதற்கான திறனை கொண்டிருந்ததாக பாராட்டுகிறார். ஒரு நல்ல முடிவை எடுக்க உதவும் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தும் திறன் அவரிடம் இருந்தது. எனக்கு உடன்பாடில்லை என்று அவர் ஒருபோதும் கூறமாட்டார். இது நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. இந்த இருவருக்கும் இடையே நடந்த கடைசி பொது சந்திப்பு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆகும். இந்த புதிய புத்தகம் ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் ஸ்பெயினில் வெளியிடப்பட்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவில் மத துன்புறுத்தல்கள் நிகழ்ந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது இன் தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம் என்ற புத்தகம். அதை குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டிற்கு இடையில் அப்போதைய கர்தினால் ஜார்ஜ் மரியோ பெர்காக்லியோ அவர்கள் 1970ஆம் ஆண்டுகளில் அர்ஜென்டினாவில் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்களை கொண்ட வரைவு செய்யப்பட்ட ஒரு பட்டியலை பேராயரிடமிருந்து பெற்றார். பியூனஸ் அயர்ஸில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு நவீன கால மறைசாட்சிகளை நினைவு கூறும் வகையில் செவ்வாய்க்கிழமையன்று புனித சாண்ட் எஜிடியோ சமூகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வருடாந்திர கூட்டத்தில் கர்தினால் பெர்காக்லியோ அவர்கள் பியூனஸ் அயர்ஸின் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான மார்க்கோ காலோ அவர்களிடம் பின்வரும் கோரிக்கையை முன்வைத்தார். இந்த ஆராய்ச்சியின் பலன் இன் தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம் என்ற இந்த புத்தகம் உருவானது. அர்ஜென்டினாவில் கடைசி இராணுவ சர்வாதிகாரத்தின் கீழ் கிறிஸ்தவர்களின் மத துன்புறுத்தலின் போது கொல்லப்பட்ட இருபால் துறவரத்தார்
ஆயர்கள், பொது நிலையினர் மற்றும் மறைக்கல்வி பணியாளர்களின் வாழ்க்கை வழியாக இது பயணிக்கிறது. இந்த விழாக்கள் ஒன்றில் பேரரு திரு ஜாக்வெண்டா அவர்கள் இந்த பட்டியலை கொண்டு எழுதியிருந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்து, ஒருவேளை நீங்கள் சாண்ட் எஜிடியோ சமூகத்துடன் இணைந்து இந்த வேலையை மேலும் மேம்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்றார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களில் சிலரை, குறிப்பாக மார்டீர்ஸ் ஆஃப் லா ரியோஜா என்று அழைத்தார். பெரும் அரசியல் துரோகமுனைப்பு காலத்தில் நாட்டில் நிலவும் அரசியல் பதற்றம் காரணமாக சாத்தியமற்றதாக தோன்றிய ஒற்றுமையை தேடி உயிரை கொடுத்து நற்செய்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தைரியமாக வாழ்ந்த இவர்களின் கதையை மக்கள் அறிய உதவுவதற்காக இது தயாரிக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தின் முன்னுரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மறைசாட்சிகளை பற்றியும், குறிப்பாக ஆயர் ஏஞ்சலெலியை பற்றியும் சிந்திக்கிறார். திருத்தந்தை அவரை தனது மக்கள் மீது அன்பு கொண்ட மனிதர் என்று வர்ணிக்கிறார். மேலும் 1973 ஆண்டு ஆயருடனான தனது வருகையை நினைவு கூர்ந்தார். ஆயர் ஏஞ்சலெலி அவர்கள் முதியவர்கள், ஏழைகள் மற்றும் நோயுற்றவர்களிடம் பாசத்துடன் நடந்து கொண்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். மறைமாவட்ட ஆயர் என்ரிக் ஆஞ்சலெலி, பிரான்சிஸ்கன் துறவி கார்லோஸ் டி டியோஸ் முரியாஸ், அருட்தந்தை கேப்ரியல் லாங்வில்லே, மறைக்கல்வியாளரும் பொது நிலையினருமான வென்செஸ்வாவ் பெடர்னேரா ஆகியோர் தங்கள் விசுவாசம், நற்செய்தி, நீதி மற்றும் தொண்டு காரணமாக துன்புறுத்தப்பட்டனர். அருட்தந்தை அருப்பே அவர்கள் ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையாளரும் மாகாண சபை தலைவருமாக இருந்தார். அருட்தந்தை பெர்காக்லியோ அவர்கள் நில உரிமையாளர்கள் கல்லெறிதலுக்கு ஏற்பாடு செய்திருந்த மிகவும் கடினமான நேரத்தில் அருட்தந்தை ஏஞ்சலெலியை பார்க்கச் சென்றார். அதாவது அவர்கள் பரிதாபமான ஆயர் ஏஞ்சலெலி அவர்கள் மீது கற்களை வீசினர். நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட், நீங்கள் ஒரு புரட்சியாளர், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். ஆயர் ஏஞ்சலெலி அவர்களின் உருவத்தால் பெர்காக்லியோ அவர்கள் ஈர்க்கப்பட்டார். ஏழைகள் மீதான அவரது அன்பு, ஒற்றுமைக்கான அவரது அன்பு அவரது தனி அடையாளமாக இருந்தது. இந்த புத்தகத்தின் இத்தாலிய பதிப்பானது வத்திக்கான் திரைப்பட நூலகத்தில் ஆசிரியருடன் வழங்கப்பட்டது. முன்னுரையில் திருத்தந்தை எழுதியது போல புத்தகத்தின் குறிக்கோள் வரலாற்றின் மூலம் புனிதத்தை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ஆகும். இது அர்ஜென்டினாவுக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து தங்கள் இரத்தத்தை சிந்தும் விசுவாச சாட்சிகளின் உலகத்திற்கும் ஒரு சாளரத்தை திறக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.